அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாத சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஐப்பசி மாதம் முக்கியமாக சிறப்புமான மாதமாக கருதப்படுகிறது. இது பரமல் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்த மாதமாகவும் இருக்கிறது. ஐப்பசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு பிடித்த மாதமாக விளங்குவதால் ஐப்பசி பொதுவாகவே முக்திக்கான நுழைவு வாயில் என்றே கூறப்படுகிறது. முக்கியமாக நம்முடைய மதத்தில் இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த மாதத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என செய்யக்கூடாது என்பதை பற்றும் தெரிந்து கொள்வது அவசியம். இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் புனித நதியில் நீராடுவது மிக முக்கிய சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புனித நதியான நர்மதை கங்கையில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ஜோதிடர்களின் கூற்றுப்படி ஐப்பசி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கங்கையில் ஸ்நானம் செய்பவருக்கு பூமியில் உள்ள அனைத்து புனித யாத்திரைகளுக்கும் சென்று புண்ணியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் தீபதானம் செய்வது சிறப்பு வாய்ந்தது. பத்ம புராணம், நாரத புராணம் மற்றும் ஸ்கந்த புராணம் ஆகியவற்றில் ஐப்பசி மாதத்தில் சிறப்பு மகிமை இருக்கின்றன என கூறப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், தொண்டுகள் மற்றும் ஆன்மீக செயல்கள் கடவுளை நேரடியாக சென்றடைவதனால் ஐப்பசி மாதம் முக்திக்கான வாசம் என்றும் கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் ஐப்பசி அன்னாபிஷேகம், தீபாவளி, கந்த சஷ்டி உள்ளிட்ட பண்டிகைகள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுவது மகா புண்ணியம் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஐப்பசி மாதம் முழுவதும் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் காவிரி நதிக்கரையில் கலப்பதாக ஐதீகமாகும். அதாவது அனைத்து நதிகளும் ஒன்றாக சேரும் இடத்தில் நாம் குளித்தோமே என்றால் நம்முடைய பாவங்கள் விரைவில் நீங்குமாகும். தமிழ் மாதங்களில் 7வது மாதமாக வரும் ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களில் துவக்கமாகவே விளங்குகிறது. இந்த மாதத்தில் தீபாவளி பண்டிகை, கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹாரம், அன்னாபிஷேகம் போன்ற பல சிறப்பான நாட்கள் திகழ்கின்றன. இவை அனைத்துமே நமக்கு அளவில்லாத நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய திருநாட்களாகவே பார்க்கப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் மாபெரும் வழிபாட்டில் சிறந்து விளங்க வேண்டும். முக்கியமாக இந்த மாதத்தில் எந்த வழிபாடு செய்தோமே என்றாலும் நமக்கு முக்கியமாக கடன் பிரச்சனை அனைத்தும் ஒளிந்தே தீரும். முக்கியமாக நம்முடைய வீட்டில் நன்மை பிறகி கொண்டிருக்கும் இந்த மாதத்தில் வழிபாடு செய்தோமேனால் ஐப்பசி மாதம் என்பது மழை காலத்தின் துவக்க மாதமாகும். சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பதனால் இதனை துலாம் மாதம் என்று சொல்வதுண்டு. தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் என்பது ஐஸ்வர்யங்களையும் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக திகழ்கிறது. குறிப்பாக இல்லத்தில் பண செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான மாதம்தான் ஐப்பசி மாதமாகும். முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக சக்திகள் அதிகம். இந்த துலாம் மாதத்தில் காவிரியில் சென்று புனிதமாக நீராடுவது மிகுந்த சிறப்பானதாகும். இந்த மாதத்தின் முதல் நாளை இந்த ஆண்டு மங்களகரமான, முக்கியமாக அனைத்திலும் நல்ல விதமாகவே பிறக்கப் போகிறது. இந்த நாள் காவிரியில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புனித நதிக்கரைகளிலும் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்ளவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் காவிரியில் வந்து ஐக்கியமாகி நீராடி செல்வதாக ஐதீகம். அதனால் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனை கண்டிப்பாக பெற முடியும். ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது. ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கும் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். இந்த மாதத்தில் அன்னாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி பொருட்கள், காய்கறிகள் போன்றவற்றை தலங்களுக்கு தானமாக கொடுப்பது சிறந்தது. இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது. ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரிசித்து வழிபட்ட புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் என பெரியோர்கள் கூறுவார்கள். அதனால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வதும் ஈஸ்வர கோவில்களுக்கு
வேண்டிய உதவிகளை செய்வதும் அதாவது உளவார பணிகளை செய்து ஆகியவற்றை பல மடங்கு அதிகமான புண்ணியங்களை கொடுக்கும். முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் மகத்துவம் நிறைந்ததாகும். இந்த தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தோமையானால் நிறைவேறும் அனைத்தும் நம்பிக்கை. ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி துவாதசியில் பெருமாளை தரிசிப்பதனால் வீட்டில் தனம் தானியம் பெருகும். முக்கியமாக குடும்பத்தில் நல்லது நடக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும். நாம் வாங்கிய கடன் மட்டுமின்றி பிறவி கடனையும் தீர்க்கும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய மாதம்தான் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலையில் தீபம் ஏற்றி 6 நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடுவது சிறந்தது. இதனால் தான் பரமுள் லட்சுமி தேவியின் அருள் எப்போது நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும். லட்சுமியின் அருட்கடாட்சத்தில் வீட்டில் குறையாத செல்வம் சேரும். கடன் பிரச்சனைகள் ஒளிந்தே தீரும். அதுபோலத்தான் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வது சிறப்பான பலன் தரும். குபேரருக்கு நாணயங்களால் அபிஷேகம் செய்து ஆர்ச்சனை ஆகியவை செய்தும் வழிபடலாம். முக்கியமாக இந்த நாட்களில் மாபெரும் இந்த செல்வ வளத்தை அள்ளி தரும் மாதமாக இந்த ஐப்பசி மாதம் விளங்குகிறது என்றால் கண்டிப்பாக இந்த வழிபாடு முறைகளை செய்ய வேண்டும். ஐப்பசி மாதத்தில் வரும் லட்சுமி குபேர அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். தற்போது வரும் வாரத்தில் இருக்கும் 3ஆம் பிறை நாளில் பரிகாரம் செய்தால் பண பிரச்சனை தீர்ந்து வீட்டில் செல்வம் கொளிக்கும் என நம்பப்படுகிறது. ஐப்பசி மாதத்தில் வரும் லட்சுமி குபேர அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இதில் இந்த 3ஆம் பிறை அதாவது பரிகாரம் செய்தால் பண பிரச்சனை தீர்ந்து வீட்டில் செல்வம் கொளிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த சுப நாளில் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் ஒன்றாக சேர்த்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாகும். அதிலும் ஐப்பசி மாதம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஐப்பசி மாதத்தில் வரும் இந்த நாட்களில் கண்டிப்பாக வழிபாடு செய்தோமே என்றால் அனைத்து நன்மையாகும். இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு லட்சுமி குபேர அமாவாசையாகும். இதன் பின் வருகின்ற 3ஆம் பிறை மேன்மைகளை கொடுக்கும் 3ஆம் பிறையாக உள்ளது. இந்த நாள் செய்ய வேண்டிய பரிகார பூஜை எண்ணற்ற பலன்களை மக்களுக்கு தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.